கிம் ஜாங் உன் அப்படின்ற இந்த சைக்கோத்தனமான சர்வாதிகாரி கிட்ட சிக்கி தவிக்கிற ரொம்பவே பாவப்பட்ட ஒரு நாடு தான் நார்த் கொரியா. இந்த நாட்டு சட்டங்கள்லாம் கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்கிறதோட அந்த நாட்டு மக்களை நினைச்சு நம்மளே பரிதாபப்படுற மாதிரி ரொம்பவே மோசமானதா இருக்கும். நாட்டு மக்களுக்கு மட்டுமில்ல, அவனோட வீட்டுக்குள்ள இருக்கவங்களோட நிலைமையும் ஆல்மோஸ்ட் இப்படித்தான். அதுல சில விஷயங்களை பார்ட் 1 வீடியோல பார்த்திருந்தோம். உதாரணத்துக்கு, நீங்க உங்க பிறந்த நாள் அன்னைக்கு சிரிச்சீங்கன்னா உங்களை தூக்கி ஜெயில போட்டுடுவாங்க. இந்த மாதிரியான சட்டத்தை வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் பார்ட் 2 வேணும்னு கேட்டிருந்தீங்க. சோ இது நார்த் கொரியா சீரியஸோட பார்ட் 2 வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு அடுத்த பார்ட் வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் இந்த நார்த் கொரியா சீரியஸ்ல பார்ட் 5 வரைக்கும் போடலாம்னு இருக்கேன். சோ இந்த சீரியஸை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். எலெக்ஷன் ஆஃப் நார்த் கொரியா. நார்த் கொரியான்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க மக்கள் ஓட்டு போட்டு லீடரை தேர்ந்தெடுக்க முடியாது போல, அதனாலதான் பல வருஷங்களா ஒரே லீடரா கிம் ஜாங் உன்னே ஆட்சியில இருக்காரு அப்படின்னு. ஆனா அதுதான் இல்ல, நார்த் கொரியாலையும் எலெக்ஷன்லாம் நடக்கும். அங்க இருக்க ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஓட்டு போடுற உரிமையும் இருக்குங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அங்க எலெக்ஷன்ல போட்டி போடுற கேண்டிடேட் ஒரே ஒருத்தர் தான். அவரு கிம் ஜாங் உன் மட்டும்தான். அவரை எதிர்த்து போட்டி போட அங்க ஒருத்தர் முன் வர மாட்டாங்க. அப்படி யாராவது கிம்மை எதிர்த்து மனு தாக்கல் பண்ணா உங்க தாக்கல் தான், கொன்னுடுவாங்க இந்த ஆளு. சோ நார்த் கொரியால மற்ற எல்லா நாடுகள் மாதிரி எலெக்ஷன்லாம் நடக்கும். ஆனா அங்க மக்கள் போடுற எல்லா ஓட்டுகளுமே தலைவன் ஒருத்தனுக்கு தான் வந்து சேரும். ரீசெண்டா போன வாரங்க நார்த் கொரியால எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். தலைவன் கிம் ஜாங் உன் 99.93% வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றாராம். பட் 0.07% இவருக்கு ஓட்டு போட மறுத்துட்டு இருக்காங்க போல. அவங்களோட நிலைமையை நினைச்சாதாங்க பாவமா இருக்கு. அவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சா கொன்னுடுவாங்க இந்த ஆளு. சோ நார்த் கொரியால நடக்கிற எலெக்ஷன் பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, எலெக்ஷன் நடந்த மாதிரியும் இருக்கணும், அதுல தலைவன் தான் ஜெயிச்ச மாதிரியும் இருக்கணும், அவ்வளவுதான். பிரியாரிட்டிஸ் அண்ட் கிரைசிஸ். நார்த் கொரியால இருக்க ஒவ்வொரு வீடுகள்லயும் வீட்டுல இருக்கவங்களோட ஃபேமிலி போட்டோ இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த நாட்டோட முன்னாள் லீடர்களான இவங்க 2 பேரோட போட்டோ கண்டிப்பா இருக்கும். அதுதான் அந்த நாட்டோட எழுதப்படாத சட்டம். இவங்க 2 பேரும் வேற யாரும் இல்ல, இப்ப இருக்க லீடர் கிம் ஜாங் உன்னோட அப்பாவும் தாத்தாவும் தான். ஆனா மேட்ரு இது இல்ல. பொதுவா நம்ம ஊர்லலாம் ஒரு வீடு தீ பிடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? முதல்ல அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகளையும் அவங்களையும் பாதுகாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க சில முக்கியமான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வர பார்ப்பாங்க. ஆனா நார்த் கொரியால இருக்க மக்களுக்கு இது பொருந்தாதுங்க. ஏன்னா அவங்களதான் மனுஷங்களாவே பாக்குறது இல்லையே. அவங்க நாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, சப்போஸ் நார்த் கொரியால ஒரு வீடு சடனா தீ பிடிச்சிடுச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்க பழைக்கிறாங்களோ இல்லையோ, அந்த வீட்டுக்குள்ள மாட்டி வச்சிருக்க இந்த 2 போட்டோவையும் தான் எப்படியாவது காப்பாற்றணும். அதாவது அவங்க உயிரே போனாலும் சரி, அந்த தலைவர்களோட போட்டோவை எந்த தீக்காயமும் இல்லாம சேஃபா வெளியே கொண்டு வரதான் அவங்க முதல்ல முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களையும் அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகளையும் காப்பாத்துறத பத்தியே யோசிக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க உயிரை விட அந்த போட்டோஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த நாட்டோட சட்டம் சொல்லுது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு உங்களுக்கு தோணும். ஆனா அந்த நாட்டுல இதை ஒரு சீரியஸான மேட்டரா தாங்க பாக்குறாங்க. ஒருவேளை அந்த போட்டோஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, எரிஞ்சிடுச்சு, இல்ல கீழே விழுந்து உடஞ்சிடுச்சுன்னா கூட உங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் மற்றும் கூடவே ஒரு பெரிய ஃபைன் அமௌண்ட்டையும் போட்டு விட்டுருவாங்க. இதுக்கு உதாரணமா 2020 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அதாவது 2020 நார்த் கொரியால ஒரு வீட்டுல எதிர்பாராத விதமா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு அம்மாவும் அவங்களோட சின்ன குழந்தையும் இருந்திருக்காங்க. வீடு தீப்பிடிச்சு எரியுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா வேக வேகமா வீட்டுக்குள்ள இருந்த தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியில ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த பதற்றமான சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் இதை தான் பண்ணிருப்பாங்க. சோ அந்த சமயத்துல அந்த அம்மா அந்த லீடர்ஸோட போட்டோவை வெளியில எடுத்துட்டு வர மறந்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ் தீப்பிடிச்சு அரைகுறை எரிஞ்சு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா அவங்க பண்ணது தானே சரின்னு சொல்லியிருப்போம். ஆனா அங்க நடந்த விஷயமே வேற. இந்த விஷயம் தெரிஞ்ச அங்க வந்த அத்தாரிட்டிஸ் அந்த போட்டோஸ் டேமேஜ் ஆகி இருக்கிறத பார்த்து, நீங்க எப்படி லீடர்ஸோட போட்டோவை டேமேஜ் ஆக விட்டு இருக்கலாம், உங்களுக்கு நாட்டு மேலையும் நாட்டு லீடர்ஸ் மேலையும் பற்றே இல்லைன்னு சொல்லி அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபைன் அமௌண்ட்டும் போட்டு விட்டு இருக்காங்க. இதை கேள்விப்படும் போது என்னடா நாடு இது, இப்படிலாம் கூட பண்ணுவீங்கன்னு தோணுது இல்ல. பட் இதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை தொடர்ந்து பாப்பீங்க. ட்ரிப்ளெட்ஸ் ட்ரெஷர். நார்த் கொரியாவை பத்தி நீங்க கேள்விப்பட்ட நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா பரவாயில்லையே, நார்த் கொரியா கவர்மெண்ட் நல்லதெல்லாம் கூட பண்றாங்களேன்னு தோணும். ஆனா அதுலயும் ஒரு உள்குத்து இருக்கு.
நார்த் கொரியால ஒரே குடும்பத்துல ஒரே நேரத்துல 3 குழந்தைகள் பிறந்தா, அதாவது ட்ரிப்ளெட்ஸ் பிறந்தா, அது சாதாரணமான விஷயமா பார்க்கப்படாது. ஒரு பெரிய அரசாங்க நிகழ்ச்சி மாதிரியே செலிப்ரேட் பண்ணப்படும். அந்த குடும்பம் உடனே அரசாங்கத்தோட ஸ்பெஷல் கவனத்துக்கு போகும். ரொம்ப கேரிங்கா பார்த்துப்பாங்க. சாதாரண மக்களுக்கு கிடைக்காத எல்லா வசதிகளும் இவங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா அந்த குழந்தைகளை நாட்டின் தலைநகரமான பியாங்யாங்குக்கு மாற்றி வைப்பாங்க. இது போக குழந்தைகள் பிறந்த உடனே பெண் குழந்தையா இருந்தா கோல்டு ரிங், ஆண் குழந்தையா இருந்தா சில்வர் நைஃப் போன்ற பரிசுகளையும் கொடுப்பாங்க. அது போக அந்த குழந்தைகளுக்கு நர்சரி, எஜுகேஷன் போன்ற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் கேட்டுதான் பரவாயில்லையே, நார்த் கொரியா கவர்மெண்ட் நல்ல திட்டங்கள் எல்லாம் கூட வச்சிருக்காங்களேன்னு நினைப்பீங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நார்த் கொரியா கவர்மெண்ட் இத மக்களோட நல்லதுக்கெல்லாம் பண்ணல, அந்த கவர்மெண்டோட நல்லதுக்காக தான் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ட்ரிப்ளெட்ஸ் பிறக்கிறதால ரொம்பவே கம்மியா இருக்க அந்த நாட்டோட பாப்புலேஷன் சீக்கிரமா அதிகரிக்குது. சோ எதிர்காலத்துல அரசாங்கத்துக்கு, அதாவது கிம்முக்கு வேலை செய்ய ஒரே சமயத்துல 3 பேர் கிடைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல தான் தலைவன் இப்படி பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு சகல வசதிகளையும் கொடுக்கணும் அப்படின்ற சட்டத்தையும் போட்டு வச்சிருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா நாட்டிலுமே ஒரு நபருக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்கள வேலையாள எடுத்துப்பாங்க. ஆனா இந்த நார்த் கொரியால மட்டும்தான் குழந்தைகள் பிறக்கும் போதே அவங்கள ஒரு வேலையாளா, அதாவது அரசாங்கத்துக்கு, குறிப்பா கிம் ஜாங் உன்னுக்கு கிடைச்சிருக்க ஒரு அடிமையாவே பார்க்கறாங்க. நார்த் கொரியன் கேலண்டர். நார்த் கொரியா உலகத்திலிருந்து எவ்வளவு வேறுபட்டு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு இந்த கேலண்டர் கூட ஒரு உதாரணமா சொல்லலாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற கேலண்டர்ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு இருக்கும்ல, ஆல்மோஸ்ட் உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகளிலும் இந்த கேலண்டர் தான் இருக்கும். ஆனா நார்த் கொரியால மட்டும் இந்த கேலண்டருக்கு பதிலா ஒரு ஸ்பெஷல் கேலண்டர் இருக்கு. அதோட பேர் ஜூச்சி கேலண்டர். இந்த கேலண்டரை 2016 தான் கிம் ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதுவும் அவனோட அப்பா பிறந்த நாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கான். இந்த கேலண்டர்ல இருக்க டேட், டைம் எதுவுமே நம்ம கேலண்டர் கூட ஒத்து போகாதுங்க. உதாரணத்துக்கு நமக்கு வருஷம் 2026னா அங்க 144 இருக்கும். மாதம், நாள் எல்லாமே அப்படிதான் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அண்ட் இந்த கேலண்டர் முழுக்க முழுக்க அந்த நாட்டு அரசாங்கத்தோட ஐடியாலஜிக்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்த் கொரியா உலகத்திலிருந்தே வேறுபட்ட ஒரு தனித்துவமான நாடு அப்படின்றத எடுத்து காட்டுற விதமா இந்த கேலண்டர் இருக்கும்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேள்விப்படுற நமக்கு எதுக்குடா இந்த பைத்தியக்காரத்தனம்னு தான் தோணுது. நோ போட்டோஸ். பொதுவா வெக்கேஷன் போற எல்லாருமே ட்ரிப்பை என்ஜாய் பண்றதுக்கு போறாங்களோ இல்லையோ, போட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் வைக்கிறதுக்காக தான் போவாங்க. ஆனா நார்த் கொரியாவுக்கு போனீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. நார்த் கொரியால போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. நீங்க நினைக்கிற இடத்தையெல்லாம் அங்க போட்டோ எடுக்க முடியாது. அண்ட் நீங்க ஒரு டூரிஸ்டரா அங்க போனீங்கன்னா நீங்க போகணும்னு நினைக்கிற இடத்த நீங்க டிசைட் பண்ண முடியாது. அங்க இருக்க கைட் சொல்ற இடத்துக்கு தான் நீங்க போகவே முடியும். அப்படியே போட்டோ எடுக்கணும்னாலும் இந்த பில்டிங்கை தான் போட்டோ எடுக்கணும் அண்ட் இந்த ஆங்கிள் தான் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்வாங்க. அப்படி அவங்க சொல்ற இடங்களை மட்டும்தான் நீங்க போட்டோ எடுக்கணும். உதாரணத்துக்கு அங்க ஏழை மக்கள் இருக்கும் இடங்களை போட்டோ எடுக்க கூடாது, பஞ்சம் இருக்கும் பகுதியில் எதுவும் போட்டோ எடுக்க கூடாது. அடுத்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ், மிலிட்டரி, போலீஸ் இவங்க யாரையுமே கேமரால போட்டோ எடுக்க கூடாது. அதாவது நார்த் கொரியால நடக்கிற மோசமான விஷயங்கள் எதையும் போட்டோ எடுத்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி ஸ்ட்ரிக்டான கேமரா ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி நீங்க மற்ற விஷயங்களை போட்டோ எடுக்கிறது தெரிஞ்சதுன்னா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் உங்க கேமராவை பிடுங்கி எடுத்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணி உங்களுக்கு சில பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்து உங்க நாட்டுக்கே ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூல்ஸ். இப்பெல்லாம் நம்ம ஊர்ல இருக்க பொண்ணுங்க அவங்க நினைக்கிற மாதிரி விதவிதமா மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடுறாங்கல்ல. டைட் ஃபிட், பேகி, கிராப் டாப்ஸ்னு பல மாடல்களை ட்ரெஸ் பண்றாங்க. ஆனா நார்த் கொரியால இருக்க பெண்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதுல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குங்க. ஏன்னா நார்த் கொரியால இருக்க பெண்கள்லாம் அவங்க ட்ரெஸ்ஸிங்ல அவங்க நாட்டோட ட்ரெடிஷனல் ஸ்டைலை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். இது நல்ல விஷயம் தானே, கல்ச்சர் கெட்டு போகாம இருக்கும்னு சில பேர் சொல்லலாம். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களும் நம்மள மாதிரி எல்லா ஆசைகளும் இருக்க சாதாரண மனுஷங்க தானே. சோ அவங்களுக்கும் அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஆசையா இருக்கும்ல. ஆனா அந்த ஃப்ரீடம் அவங்க நாட்டுல கிடையவே கிடையாது. ஸ்கூல் லெவல்ல இருந்தே அவங்க என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நாட்டுல இருக்க பெண்கள் எப்பவுமே இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸை மட்டும் தான் போடணும். வெஸ்டர்ன் ஸ்டைல் அவுட்ஃபிட், ஸ்கின்னி ஜீன்ஸ், மாடர்ன் ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ்னு எதையுமே அவங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. பெண்களுக்கு மட்டுமில்ல ஆண்களுக்கும் இது பொருந்தும். முக்கியமா வட கொரியால ஜீன்ஸ் பேண்ட்டை கம்ப்ளீட்டா பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஜீன்ஸ் பேண்ட் போடுறது அங்க ஒரு சட்டவிரோதமான செயலா பார்க்கப்படுதுங்க. பிகாஸ் ஜீன்ஸ் அப்படின்றது அமெரிக்கன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அப்படின்றதால வட கொரியால ஜீன்ஸ் போட்டா கண்டிப்பா ஜெயில் தான். நோ லவ். உலகம் முழுக்க இருக்க ஒரு காமனான விஷயம் காதல்.
ஆனா நார்த் கொரியால இருக்க மக்களுக்கு காதலிக்கிறதுக்கு கூட அனுமதி இல்லைங்க. ஒரு பையன் 10 வருஷம் மிலிட்டரியில இருந்துட்டு வந்தானா அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கிஃப்டா தந்துடுவாங்க. ஒருவேளை பையனும் பொண்ணும் ட்ரூவா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க அதை எங்கேயுமே வெளிக்காட்டிக்க கூடாது. அவங்க பப்ளிக் பிளேஸ்ல கையை பிடிச்சிட்டு நடக்க கூடாது, ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பேசிக்க கூடாது, அவங்க லவ் பண்றதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸுமே வெளியில தெரியக்கூடாது. அப்படி லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னா கூட அந்த பையன் 10 வருஷம் மிலிட்டரி ட்ரைனிங் முடிச்சிருந்தாதான் கல்யாணமே பண்ணி வைப்பாங்க. லவ்வுக்கே இப்படி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு வச்சிருக்காங்க இந்த நார்த் கொரியா கவர்மெண்ட். சைலண்ட் ரோல் ஆஃப் ரீ சோல் ஜூ. இந்த ரீ சோல் ஜூ அப்படின்றவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனா நார்த் கொரியால இருக்க எல்லா மக்களுக்குமே இவங்களை தெரியும். ஏன்னா இவங்க தான் நார்த் கொரியன் லீடரான கிம் ஜாங் உன்னோட மனைவி. கிம் ஜாங் உன் இவங்களை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணி மஞ்சுவாயன் நாட்டு மக்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு லாவை போட்டு விட்டு இவன் மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவனுக்கு லவ்லாம் கூட இருந்திருக்கு, ஆனா அதுலயும் கொஞ்சம் விவகாரமா தான் இருந்திருக்காங்க. ஏன்னு சொல்றேன், இந்த ரீ சோல் ஜூ அப்படின்றவங்க சாதாரண பெண்மணி கிடையாது. பப்ளிக் ஈவெண்ட்ல பேசுறது, பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ல ஆக்டிவா இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று குரல் கொடுக்கிறது போன்ற பல தைரியமான விஷயங்களை ஈடுபட்டு வந்த ஒரு தைரியமான திறமையான பெண்மணி. நான் சொல்றதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. எப்போ கிம் ஜாங் உன் இவங்களை கல்யாணம் பண்ணானோ அப்பத்துல இருந்து இவங்களோட வாய்ஸ் கூட இதுவரைக்கும் யாருமே கேட்டதில்லைன்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் கிம் போற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இவங்க கூடவே போவாங்க. ஆனா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன் எந்த ரியாக்ஷனும் கூட பண்ண மாட்டாங்க. இவங்க ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு டீப்பா யோசிச்சு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு இது எல்லாமே பண்ணி மஞ்சுவாயனோட திட்டம் அப்படின்றது. கல்யாணத்துக்கு முன்னாடி கிம் ஜாங் உன்னுக்கு இவங்களை பிடிச்சிருந்திருக்கு அண்ட் இவங்க பப்ளிக்ல போல்டா பேசுறதும் பிடிச்சிருக்கு. அதே சமயம் இவங்களால நாட்டு மக்கள் மத்தியில unnecessary debates, questions and protest எதுவும் அரசாங்கத்துக்கு எதிராக வந்துடக்கூடாது அப்படின்னு மக்கள் மத்தியில நல்லா பேசிக்கிட்டு இருந்த இவங்களை கல்யாணம் பண்ணி இனிமே நீ எங்கேயும் பேசவே கூடாது, நான் மட்டும் தான் பேசுவேன்னு அவங்க வாயை கட்டி போட்டுட்டு இருக்கான். அதாவது தலைவனோட பிளான் என்னவா இருந்திருக்குன்னா நார்த் கொரியால இருக்க மக்கள் எல்லாருக்கும் ஒரே குரல் மட்டும்தான் கேட்கணும், அது இந்த கிம்மோட குரலா மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி வேற ஏதாவது சத்தம் கேக்குதுன்னா அது மக்களோட கைத்தட்டல் சத்தமா மட்டும்தான் இருக்கணும். இதோட முடிஞ்சிடல. நார்த் கொரியா பத்தியும் அந்த நாட்டு மக்கள் படும் வேதனைகள் பத்தியும் எடுத்து சொல்ல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதை தவிர இந்த சர்வாதிகாரி கிம் ஜாங் உன்னோட கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் பத்தியும் ஒரு தனி வீடியோ இருக்கு. அதையெல்லாம் பார்க்க பார்ட் 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 200 கமெண்ட்ஸ் வந்துடுச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.